Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. ஒட்டுமொத்தமான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ரஷ்யா உக்ரைன் போரை எதிர்த்து வர நிலையில் அந்த போர் இன்னும் முடிவு பெறாத நிலையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறதுக்காக அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு போக இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கும் மேலாக நடந்துட்டு இருக்கு. பயங்கரமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அந்த போரை எதிர்த்தது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்து ரஷ்யாவை தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அதாவது போர் நடந்துகிட்டே இருக்கும்போது கூட தொடர்ந்து ரஷ்யாவோட வர்த்தக உறவு இந்தியா தொடர்ந்து நீடிச்சிட்டே தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட கட் பண்ணாமல் இந்த உறவை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட இப்போது பிரதமர் மோடி அங்கே போய் ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க போறாரு அப்படிங்கிற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்திச்சு உலக விஷயங்களை சர்வதேச அரசியல் விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் பிரதமர் மோடியும் புட்டினும் சந்திக்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மீட்டிங்கில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதுமே மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா உலக நாடுகளில் சர்வதேச அரசியலில் இந்த நேரம் ஒரு மிக முக்கியமான நேரமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 1 யூஎஸில் அதிபர் தேர்தல் நடக்க போகுது. 2 3வது முறையாக இந்தியாவுடைய பிரதமராக மோடி பதவியேற்றிருக்காரு. 3 ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடிவு பெறாதது. 4 ரஷ்யாவும் சைனாவும் நெருங்கி உறவுகளை வளர்த்து வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க போகிறது மிக முக்கியமான விஷயமா சர்வதேச அரசியலில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதான் மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுது. இந்த மீட்டிங்கில் அதிகபட்சம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவை வலிமைப்படுத்துறது தொடர்பாக பேசப்படலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் தொடர்பாகவுமே விவாதிக்கப்படலாம். அது தொடர்பான விஷயங்களுமே பேசப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யாவும் சைனாவும் தொடர்ந்து தங்களுடைய நட்பை வலிமைப்படுத்தி வருது. இந்தியாவுக்கு எந்த விதத்திலையாவது சிக்கலாக மாறுமா அப்படிங்கிற விஷயமே எதிர்பார்க்கப்படுது. அது தொடர்பாகவுமே பேசப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சைனா தெற்காசிய கடலில் தொடர்ந்து அவங்களுடைய பலத்தை வலிமைப்படுத்திட்டு இருக்கும்போது அதற்காக இந்தியா மிக நெருங்கிய நட்பில் இருக்காங்க. அதற்காக நிறைய சர்வதேச அரசியல் தொடர்பான விஷயங்கள் சமிட்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர்களுமே சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போகிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ல நடக்க போகிற அதிபர் தேர்தல். இந்தியா ரஷ்யாவோட நெருங்கிய உறவு கடைபிடிச்சு வர்றது அமெரிக்காவுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அமெரிக்கா ரஷ்யாவோட அதாவது இந்தியா ரஷ்யாவோட மிக நெருங்கிய நட்பில் இருந்தாலும் அதை கையாளுற விதத்தில் ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் அதையுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இந்தியா சில முக்கியமான விஷயங்களை ரஷ்யாவோட பேசப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மிக முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 விஷயங்களும் அதாவது யூஎஸ் எலெக்ஷன், பிரதமராக 3வது முறையாக மோடி பதவி ஏற்றிருக்கிறது, சைனாவும் ரஷ்யாவும் நெருக்கமாயிட்டு வருது, இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவு பெறது. இந்த 4 விஷயங்களும் இருக்கிற இந்த நேரத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவை விசிட் பண்ணுறது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.